இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இப்ப 12th முடிக்க போற உங்களுக்கு தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வீடியோஸ். இது பேரண்ட்ஸா இருந்தாலும் கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாதீங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இந்த காலேஜ்ல படிங்க, இந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இந்த ரீஜனில் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நீங்க பார்த்து நீங்க எதுவும் கன்ஃபியூஸ் ஆகிக்கணும். முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். சென்னை கோயம்புத்தூர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தில் கூடிய அதிகப்படியான இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கக்கூடிய ரெண்டு ரீஜன் சொல்லலாம். இதுல ஃபர்ஸ்ட் சென்னை வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் அண்ட் மெடிக்கல், தென் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அக்ரிகல்ச்சர் சொல்லிட்டு எல்லா கல்லூரிகளும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ரீஜன் சொல்லலாம். படிக்கிறதுக்கு ஒரு நல்ல அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய ஒரு இடம் சொல்லலாம். இதே நீங்க கோயம்புத்தூர் வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் இருக்கட்டும், மெடிக்கலா இருக்கட்டும், பிளஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா இருக்கட்டும், தென் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அக்ரிகல்ச்சர் வந்து பாத்தீங்கன்னா சென்னையோட கம்பேர் பண்றப்ப இங்க நிறையவே இருக்கும்னு சொல்லலாம். சோ இந்த மாதிரியான படிப்புகள் நீங்க எடுத்து படிக்கணும்னா கோயம்புத்தூர் பெட்டரா இருக்கும். தென் கோயம்புத்தூர் ஒரு சின்ன பிளஸ் பாயிண்ட் என்ன, உங்களுக்கு அந்த வெதர் கண்டிஷன்ஸ், அதாவது அந்த அட்மாஸ்பியர் வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறதுக்கு ஒரு நல்ல சூழலை உருவாக்கி தரும். சில்னஸ், கூலிங்கா. அதனால நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் லைக் பண்ணிடுவாங்க. பட் எனக்கு டவுன் சைடு இருந்தா தான் எனக்கு பிடிக்கும், எனக்கு வந்து கொஞ்சம் இன்டர்ன்ஷிப் இந்த மாதிரி எல்லாம் போறது கம்பெனிஸ் பக்கத்துல வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா சென்னை சூஸ் பண்ணலாம். இந்த மாதிரியான சின்ன டிஃபரன்ஸ் மட்டும் தான் இருக்கே தவிர மற்றபடி பெருசால ஒரு பெரிய வித்தியாசங்களும் இல்லைங்க. இப்ப நீங்களே முடிவு பண்ணுங்க, நீங்க சென்னையில படிக்கணுமா இல்ல கோயம்புத்தூர்ல படிக்கணுமான்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ எங்க படிக்கிறது கன்ஃபியூஸ் இருக்கிறோம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.